இங்க நம்ம ஜாக்கியும் வாங்குன்றவனும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. வாங்குன்றவன் அம்பு விடுற கண்ணை எடுத்து ஜாக்கி மேல சுட்டுறான். நம்ம ஜாக்கி பிளாக் பண்ணும்போது அவருடைய கையிலேயே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா பனி ஏற கோடாரியை எடுத்து ஜாக்கியோட சோல்டர்லயே குத்திடுறான். அப்ப கூட சண்டையில இருந்து பின்வாங்காம அவனை அப்படியே பந்தாடுறாரு நம்ம ஜாக்கி. அடிச்ச அடியில அவன் மயங்கியே போயிடுறான். ஜாக்கி அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனோட கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா இவன் மயங்குற மாதிரி ஏமாத்தி ஜாக்கியை அடிச்சிடறான். அதுக்கப்புறமா அவன் செட் பண்ணி வச்சிருந்த பாமை பிரஸ் பண்ணிடுறான். அது வெடிச்சதும் அங்க இருந்த தங்க சிலை அப்படியே பறந்து வந்து அவன் மேலேயே விழுந்துடுது. ஜாக்கி பயங்கர எடையுள்ள அந்த தங்க சிலையை அவன் மேல இருந்து எடுக்க பாக்குறாரு. அப்படி திடீர்னு ஸ்லிப் ஆகி அந்த சிலையோட அந்த கடலுக்குள்ளேயே விழுந்துடுறாரு. அந்த கடல் பனிக்கட்டிக்கு கீழே இருக்கிறதுனால பயங்கர கூலிங்கா வேற இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கடலுக்கு அடியில இதே மாதிரி தங்க சிலைகள் நகைகள் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஜாக்கி ஆனா அதெல்லாமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கடலுக்கு அடியில மாட்டிட்டு இருக்காரு. அங்க இருந்து மேல வரவே முடியல. அந்த நேரத்துல ஒரு பிஷர்மேனுடைய தூண்டில ஒரு மீன் ஒண்ணு மாட்டிக்கிறது. உடனே நம்ம ஜாக்கி ஐடியா பண்ணி அந்த மீனை பிடிச்சி அப்படியே போயிடுறாரு. அந்த பிஷர்மேன் நம்ம தூண்டில ஏதோ ஒன்று பெருசா மாட்டி இருக்குதுன்னு வேக வேகமா அந்த தூண்டில இழுக்கிறாரு. கடைசியில அந்த தூண்டிலும் வந்துடுது. அந்த மீனும் தப்பிச்சு போயிடுது. நம்ம ஜாக்கி ஒரு வழியா அந்த ஹோல்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இவர் ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களும் அவங்க கிட்ட இருந்த சின்ன மிஷினை எல்லாம் வச்சு அந்த பனிக்கட்டியை அறுத்து கடைசியில நம்ம ஜாக்கியை காப்பாத்திடுறாங்க.